எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போனா இந்திய விடுதலை இயக்கத்துல தமிழ்நாட்டுடைய பங்கை பத்தி பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். நம்ம நேற்று வீடியோல என்ன பார்த்தோம்னா அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பத்தி பார்த்தோம். 10ஆம் வகுப்பு புது புத்தகம். அது வந்து பார்ட் 1ல டே 3ல நேற்று வீடியோ பார்த்தோம். சரிங்களா? நேற்று பார்த்தது புது புத்தகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழைய 10ஆம் வகுப்புல புதிய புத்தகம் கிடையாது, பழைய புத்தகம் இது. நம்ம ஏன் இந்த பழைய புத்தகம் எடுக்கிறோம்னா நிறைய கொஸ்டின்ஸ்ல டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லயும் இதுல இருந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம நிறைய கண்டென்ட்ல வேற இதுல நிறைய இருக்கு. அதனால புதிய புத்தகத்துல இல்லாத கண்டென்ட் இதுல நிறைய இருக்கிறதுனால இந்த பாடத்தை போறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. நம்ம டாப் 100 லெசன்ஸ் நம்ம ஸ்பீட் ரிவிஷன்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஸ்பீட் ரிவிஷன்ல இந்த பாடமும் இருக்கு. சரிங்களா? இது நம்மளுடைய ரைட் ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டும் இந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி யூடியூப்ல பாக்குற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க. சரிங்களா? இது யூடியூப்ல தான் இருக்கும் இது. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எல்லாவுடைய கண்டென்ட்டும் இதுல வந்துடும். உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா புக்ஸு எல்லா லைன்ஸுமே நம்ம இதுல ஸ்பீடா கவர் பண்ண போறோம். சரிங்களா? வரப்போற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல வரப்போற எல்லா எக்ஸாமும் இதுல இருந்து கேள்வி எல்லாம் கேட்கலாம். சரிங்களா? இப்ப பாடத்துக்கு போறோம். ரொம்ப ஸ்பீடா போகும் இது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு. 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாடத்துக்கு போறோம். 1806ல ஜூலை 9ஆம் நாள்ல வேலூர் கோட்டையில திப்புடைய மகளுடைய திருமணம் நடைபெற்றது. திப்புடைய மகள் திருமணம் எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. வேலூர் கோட்டையில் நடந்துச்சு. எந்த வருடம் கேள்வி வரும்? 1806ல ஜூலை 9ஆம் நாள்ல நடந்துச்சு. ரொம்ப முக்கியமானது இது. எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம பார்க்கறது எல்லாமே 100% எக்ஸாம்ல தேர்வுல நம்ம எதிர்பார்க்கலாம். குரூப் 1லயும், குரூப் 2, குரூப் 4 எதுல இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்ப திப்புடைய 2வது மகன் பேரை பத்தி வரும். திப்புடைய 2வது மகன் யார்? திப்புடைய 2வது மகனுடைய பேர் வந்து பதேக் ஹைதர். அவர்தான் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திப்புடைய மகன் பேர் பதேக் ஹைதர். சரி, அடுத்து நம்ம சென்னை மகாஜன சபையை பத்தி பார்க்கலாம். சென்னை மகாஜன சபை சென்னை மாகாணத்துல மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு எது தெரியுமா? சென்னை சுதேசி சங்கம். சென்னை சுதேசி சங்கம் சென்னை மாகாணம் இருக்குல்ல, அந்த மாகாணத்துல மக்களோட உரிமைக்காக நிலைநாட்டுவதற்காக முதல்ல ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த அமைப்பு தான் சென்னை சுதேசி சங்கம். ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. சென்னை சுதேசி சங்கம் எதுக்காக உருவாக்குறாங்கன்னா மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக அது உருவாக்குறாங்க அந்த அமைப்பை. சரிங்களா? அதை பத்தி தான் பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னை மகாஜன சபை பத்தி பார்க்கலாம். சென்னை சுதேசி சங்கம், அதாவது சுதேசி சங்கம் எப்ப நிறுவுறாங்கன்னா 1857ல நிறுவுறாங்க. ரொம்ப முக்கியமானது. தேர்வுல கேட்பாங்க இதெல்லாம். சென்னை சுதேசி சங்கம் நிறுவிய ஆண்டு 1852ல. சென்னை சுதேசி சங்கம் நிறுவிகள் யாருன்னு கேட்பாங்க. யாரு வந்து சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது யாருன்னும் போது ஹார்லி, லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை, இவங்க 3 பேர் தான் வந்து இந்த சென்னை சுதேசி சங்கத்தை நிறுவுறாங்க, உருவாக்குறாங்க இந்த அமைப்பை. சரிங்களா? அப்புறம் சென்னை சுதேசி சங்கம் வந்து சென்னை மகாஜன சபை இருக்குல்ல, அதனோட ரெண்டும் இணைக்கிறாங்க. எப்ப இணைக்கிறாங்கன்னா 1884 இணைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. தேர்வுல வந்து கண்டிப்பா கேட்பாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே. சரிங்களா? அப்படின்னா இந்த சென்னை சுதேசி சங்கம் நிறுவப்பட்டது 1852ல சென்னை சுதேசி சங்கம் நிறுவுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த சங்கத்தை என்ன பண்றாங்கன்னா சென்னை மகாஜன சபையுடன் ஒன்று சேர்க்கிறாங்க, இணைக்கிறாங்க. எப்பன்னா 1884. அது வந்து 1852. இது வந்து 1884. ஞாபகத்துல வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இணைப்பை ஏற்படுத்தியது யாருன்னு கேட்பாங்க. எஸ் ராமசாமி முதலியாரு, பி அனந்தசார்லு, ரங்கையா நாயுடு, இவங்க தான் வந்து அந்த இணைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க 1884ல. சரிங்களா? சென்னை மகாஜன சபை சென்னை அண்ணா சாலையில இந்து பத்திரிகை இருக்குல்ல, அந்த அலுவலகத்துல தான் செயல்பட்டது. அதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. சென்னை மகாஜன சபை எந்த இடத்துல அந்த அதனுடைய அலுவலகம் செயல்படுதுன்னு கேட்பாங்க. சென்னை அண்ணா சாலையில. ஞாபகத்துல வச்சுங்க, இந்து பத்திரிகையோட அலுவலகத்துல. சரிங்களா? அப்புறம் இந்த ஒன்று சேர்க்கிறாங்க எப்பனும் போது இந்த இணைப்பை ஏற்பட 1884ல சென்னை மகாஜன சபையோட இணைக்கிறாங்கல்ல. அப்போ வருடத்தை கேட்பாங்க 1884 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்புறம் சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் யாரு?
பி ரங்கையா நாயுடு. ரொம்ப முக்கியமான ஒரு இவர் கேட்பாங்க தேர்ல, 40 வச்சுங்க. பி ரங்கையா நாயுடு அவர்கள் தான் சென்னை மகாஜன சபையுடைய முதல் தலைவர். இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு வந்து செப்டம்பர்ல 1895 அன்று சென்னைக்கு பயணம் மேற்கொள்றாரு. அப்போ சென்னை மகாஜன சபையை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரவேற்பை வந்து ஏற்படுத்துறாங்க. பட் ஆனா அதை வந்து அந்த எல்ஜின் பிரபு இருக்கிற அரசு பிரதிநிதி அவர் வந்து அதை மறுக்கிறார், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே ஸ்பீடு ரிவிஷன் தான். பட் இருந்தாலும் எல்லாம் எந்த 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 பாயிண்ட்டை விடாம புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ரிவிஷன் பண்றேன் ஸ்பீடா. உங்களுக்கு படிக்க டைம் இல்லைனாலும் இந்த ரிவிஷன்ஸை 1-2-3 வாட்டி நீங்க போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கும். சரிங்களா? சென்னை மகாஜன சபை 1920 முதல் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைந்து செயல்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்னை மகாஜன சபை 1920 முதல் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைந்து செயல்படுறது. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்து செயல்படுத்த தொடங்கிய ஆண்டு கேட்பாங்க. 1920. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு எந்த வருடம் வந்து சென்னைக்கு பயணம் மேற்கொண்டார் கேட்பாங்க. எந்த வருடம்னா டிசம்பர்ல 1895. அதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. பார்க்கறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். 1930ஆம் ஆண்டுல சென்னையில மகாஜன சபை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில நடத்துறாங்க. என்ன இடம்னா ஜார்ஜ் டவுனு, யானை கவுனி, உயர் நீதிமன்றம், அப்புறம் கடற்கரையுடைய சில பகுதிகளெல்லாம் இவங்க வந்து தலைமை ஏற்று நடத்துறாங்க. ரொம்ப முக்கியமானது. சென்னை மகாஜன சபை சத்தியாகிரக போராட்டத்தை எந்த இடத்துல வந்து தலைமை ஏற்று நடத்துறாங்க என்ற கேள்வி வரும். அதுக்கப்புறம் எந்த வருடம்ன்றது கேட்பாங்க. எந்த வருடம்னா 1930ஆம் ஆண்டுல எந்த இடத்துல இவங்க அந்த சத்தியாகிரக போராட்டத்தை, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துறாங்கன்னா ஞாபகத்தில் வச்சுங்க. ஜார்ஜ் டவுன், யானை கவுனி, உயர் நீதிமன்றம், அப்புறம் சில கடற்கரை பகுதிகளை தலைமை ஏற்று நடத்துறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, எக்ஸாம்ல தேர்வுல கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போது சென்னை மகாஜன சபை நடத்திய அனைத்து இந்திய காதி கண்காட்சி, அதாவது கைத்தறி இருக்குல்ல, அதனுடைய கண்காட்சியும் சுதேசி பொருளை கண்காட்சியும் நடத்துறாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரு வந்து நடத்துறது கேள்வி கேட்பாங்க. சென்னை மகாஜன சபை தான் நடத்துறாங்க. அவங்க என்ன நடத்துறாங்கன்னா, அனைத்து இந்திய காதி கண்காட்சி, அதாவது கைத்தறியெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய கண்காட்சியை இந்தியா லெவல்ல வந்து அவங்க நடத்துறாங்க. அதுக்கப்புறம் சுதேசி பொருட்கள் கண்காட்சி நடத்துறாங்க. தேர்தல் எப்படி கேட்பாங்கன்னா, காதி கண்காட்சி அனைத்து இந்திய அளவுலையும் சுதேசி பொருட்கள் கண்காட்சியை யாரு நடத்துறாங்க என்ற கேள்வி கேட்பாங்க தேர்வுல. சபை கேட்கும் போது சென்னை மகாஜன சபை தான் நடத்துறாங்க. சரிங்களா? அடுத்தது 1896 அக்டோபர் 20ஆம் நாள்ல மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில உரையாற்றார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது தேர்வுல கேட்பாங்க. மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில உரையாற்றினார் எந்த வருடம் கேள்வி கேட்பாங்க. 1896 அக்டோபர் 24. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வி எப்படி வேணா மாத்தி கேட்கலாம். சென்னை மகாஜன சபையில 1896ஆம் ஆண்டுல அக்டோபர் 24 யாரு உரையாற்றினார்னு கேட்பாங்க. மகாத்மா காந்தி. கேள்வி எப்படி வேணா மாறலாம். சரிங்களா? அடுத்தது சென்னை மகாஜன சபை பொன் விழா கொண்டாட்டத்துல கலந்து கொண்டவர் யாரு, ஏதாவது தெரியுமா? ஜவஹர்லால் நேரு தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சென்னை மகாஜன சபையில் பொன் விழா கலந்து கொண்டவர் யார் என்ற கேள்வி கேட்பாங்க. தேர்வில் எதிர்பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கலந்து கொண்டாங்க. ரொம்ப முக்கியமானது இது, ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம அடுத்தது பார்க்க போறது வ.உ.சி. சிதம்பரம் அவர்களை பத்தி பார்க்க போறோம். வ.உ.சி. சிதம்பரம் ரொம்ப முக்கியமானவர். இவரு செக்கிழுத்த செம்மல் என்று அழைப்பாங்க அவரு. அதுக்கப்புறம் கப்பலுடைய தமிழ் என்று சொல்லி அழைப்பாங்க. ரொம்ப முக்கியமானவங்க இவங்க. இப்ப அடுத்து பார்க்க போறது யாரை பார்க்க போறோம்? வ.உ.சி. அவர்களே. வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பத்தி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான இவரு. இவரை பத்தி அடிக்கடிக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேள்வி வருது. இப்ப நம்ம பார்க்கறது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த இதுதான் பார்க்க போறோம். அந்த புத்தகத்துடைய அந்த லெசனுடைய தலைப்பு வந்து இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு தான். சரிங்களா? அதை பார்க்க போறோம். புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் தான் இப்ப நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்கை பார்த்து படிக்க டைம் இல்லை. இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். நம்மளுடைய ரைட் ஐஏஎஸ் அகாடமியுடைய அந்த ஸ்டூடெண்ட்டை இதுலயும் பார்க்கலாம், ஆப்லயே வரும். அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பீடு ரிவிஷன் இருக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி கூட இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்க போது வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுவர் யார் என்ற கேள்வி கேட்பாங்க. வ.உ.சி. அவர்கள் தான். அப்புறம் கப்பலுடைய தமிழன் என்று அழைக்கப்படுவர் வ.உ.சி. அவர்கள்.
செப்டம்பர் 5 1872 ஒட்டாபுரத்தில் பிறந்தவர் தான் இந்த வஉசி அவர்கள். வஉசி எங்க பிறந்தார் இந்த கேள்வி கேட்பாங்க. ஒட்டாபுரத்தில் பிறந்தாங்க. எந்த வருடம்னா செப்டம்பர் 5 1872 பிறந்தாரு. ஞாபகத்தில் வச்சுங்க. வஉசி எங்க பிறந்தார்? ஒட்டாபுரத்துல. வருடம் செப்டம்பர் 5 1872 திருநெல்வேலியில வழக்கறிஞரா தன்னுடைய வாழ்க்கை வந்து தொடங்குறாரு வஉசி அவர்கள். சுதேசி தர்ம சங்கம், நெசவாளிகள் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடிகள் போன்றவற்றை தோற்றுவிக்கிறார். இவர் வந்து நிறுவறாரு இந்த அமைப்பெல்லாம். யாரு? வஉசி அவர்கள். ஞாபகத்தில் வச்சுங்க. வஉசி எந்த அமைப்பெல்லாம் தோற்றுவிக்கிறார்னா சுதேசி தர்ம சங்கம், நெசவாளிகள் சங்கம், தேசிய கூட்டுறவு அங்காடிகள், இது எல்லாத்தையும் தூத்துக்குடியில ஞாபகத்தில் வச்சுங்க. தூத்துக்குடியில தோற்றுவிக்கிறார். எக்ஸாம்ல இந்த பாயிண்ட் வந்து கேட்பாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் யார்? வஉசி அவர்கள் தான். சுதேசி கப்பலை தோற்றுவித்த யார்? வஉசி அவர்கள். இந்த சுதேசி கப்பல் தூத்துக்குடிக்கு கொழும்புக்கு இடையே தன்னுடைய கப்பல் போக்குவரத்தை துவங்கினாரு. சுதேசி கப்பல் நிறுவனத்தை கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். சுதேசி கப்பல் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையே போக்குவரத்து துவங்கியவர் யாருன்ற கேள்வி கேட்கலாம். வஉசி. இல்ல கேள்வி யாருன்னா தூத்துக்குடிக்கும், அதாவது சுதேசி கப்பல் எந்த இடத்துக்கு இடையே வந்து கப்பல் போக்குவரத்தை நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையே தான். ஞாபகத்தில் வச்சுங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்த வஉசி அவர்கள். அதுக்கப்புறம் 1905 வங்காள பிரிவினை வந்து வஉசியை அரசியலில் ஈடுபட செய்தது. வஉசியை அரசியல் ஈடுபட செய்ய காரணம் என்னன்ற கேள்வி வரும். எப்படின்னா இந்த வங்காள பிரிவினை தான் காரணமே. எப்ப நடக்குன்னா 1905 வங்காள பிரிவினை இவர் வந்து அரசியல் ஈடுபடுறதுன்னு ஒரு முக்கியமான காரணம். அடுத்த பார்ப்பது தூத்துக்குடி அருகில பவள ஆலையுடைய வேலை நிறுத்தம் இருக்குல்ல, அதுல இவர் ஈடுபடுறாரு. இவ்வாறு ஈடுபடுவதன் மூலமா இதனுடைய விளைவா என்ன பண்றாங்கன்னா தொழிலாளர்களுக்கு வேலை நிலை வந்து குறைக்கப்படுறது. ஞாபகம் வச்சுங்க. பவள ஆலை வேலை நிறுத்தம். சரிங்களா? அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலை நேரம் வந்து குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊதியமும் உயர்த்தப்படுறது. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. இதை நடத்தியவர் இவர் தான். அடுத்தது 1907 சூரத்துல காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அதுல வஉசி அவர்கள் கலந்து கொள்றாரு. இந்த மாநாட்டுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் 2ஆக பிரிகிறது. இது கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். காங்கிரஸும், அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் என காங்கிரஸ் 2ஆக பிரிந்தது. சரிங்களா? அப்போ எந்த மாநாட்டில் காங்கிரஸ் 2ஆக பிரிந்தது கேள்வி கேட்பாங்க. சூரத் காங்கிரஸ் மாநாடு. அது எந்த வருடம் கேள்வி கூட கேட்கலாம். 1907 இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. வஉசி பாலகங்காதர திலகரை பின்பற்றி தீவிரவாதத்தை ஆதரித்தார். வஉசி யாரை பின்பற்றார்னா பாலகங்காதர திலகர் இருக்காரு. அவருடைய அந்த ஸ்டைல வந்து அந்த தீவிரவாதத்தை இவர் ஆதரித்தார். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. வஉசி யாரை ஆதரித்தார்? அதாவது தீவிரவாதத்தை யாரை பற்றி பின்பற்றி ஆதரித்தார்னா பாலகங்காதர திலகர். இதுவும் எக்ஸாம்ல கேள்வியில கேட்பாங்க. வஉசிக்கு வந்து 40 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வஉசிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்ற கேள்வி கேட்கலாம். 40 ஆண்டுகள். இதுவும் எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குற்றம் சுமத்துறாங்கன்னா தேச துரோகம் குற்றம் சுமத்துறாங்க. இந்த தேச துரோகம் குற்றம் சுமத்தப்படுறதுனால்தான் இவருக்கு 40 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா மேல்முறையீடு செய்யறாரு. மேல்முறையீடு செய்யறது மூலமாக இவருடைய தண்டனை வந்து குறைக்கிறாங்க. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவரு அந்த சிறைச்சாலையில எப்படின்னா மாடு போல சிறைச்சாலையில செக்கு இழுக்கிறாரு. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுங்க. ரொம்ப முக்கியமான இவர். நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு நிறைய இவரும் வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது சுப்பிரமணிய சிவா அவர்களை பத்தி பார்க்கலாம். சுப்பிரமணிய சிவா அவர்கள் இவர் பிறந்தது வந்து எங்க பிறந்தாருன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வத்தலக்குண்டுல பிறக்கிறாரு. பிறந்தது எங்க? வத்தலக்குண்டு. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுல பிறந்தாரு. எந்த வருடம்னு கேள்வி கூட கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுங்க. இவர் வந்து 1908 1912 முறை வந்து பல முறை வந்து ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டிருக்காரு. பல முறை ஞாபகத்துல வச்சுங்க. 1908 1922 வரைக்கும் பல முறை ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள். இதுவும் கேள்வியில கேட்கலாம். எந்த வருடம்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. சிறையில இருந்த போது இவருக்கு வந்து தொழுநோய் வந்து பாதிக்கப்படுறாரு. தொழுநோய் அப்படிங்கும்போது சுப்பிரமணிய சிவா தான் ஞாபகம் வச்சாங்க. இவருக்காக நிறைய ஸ்கீம்லாம் வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசு கொண்டு வராங்க. சரிங்களா? ஆங்கில அரசு வந்து இவருக்காகவே வந்து தொழுநோய்கள் ரயில் பயணம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வராங்க. யாரு? சுப்பிரமணிய சிவா. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. தொழுநோயாளிகள்
சட்டம் கொண்டு வராங்க ஆங்கில அரசு. ஞாபகம் வச்சுங்க. திருப்பி நான் சொல்றேன். தொழுநோய் பாதிக்கப்பட்டார். இவர் யாரு? சுப்பிரமணிய சிவா. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இவர் நடந்தேதான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்றாரு. ஞாபகம் வச்சுங்க. கேள்வி எப்படின்னா கேட்கலாம். நடந்தே சென்று தமிழ்நாடு முழுவதும் பயணத்தை மேற்கொண்டு தன்னுடைய போராட்டத்தை ஏற்படுத்திய யாருன்னு கேள்வி கேட்கலாம். சுப்பிரமணிய சிவா அவர்கள் தான். இவர் எந்த வருடம் காலமானானா ஜூலை 23 அவர் வந்து காலமாகறாரு. ஸோ எக்ஸாம் எப்படின்னா கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க. நம்ம பார்க்குறது ஸ்பீடு ரிவிஷன் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே விடாம தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போது சுப்பிரமணிய பாரதி அவர்கள். ஸோ சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல எட்டயபுரம்ல பிறக்கிறாரு. எந்த வருடம் பிறந்தாருன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் நாள்ல 1882 பிறந்தாரு. ரொம்ப முக்கியமான சுப்பிரமணிய பாரதியார் எங்க பிறந்தார், எந்த மாவட்டம் கேள்வி கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்துல எட்டயபுரம் என்ற இடத்துல பிறந்தாரு. எந்த வருடம் கேள்வி கேட்பாங்க. எந்த வருடம்னா டிசம்பர் 11 1882 பிறந்தாரு. இவர் என்ன பண்றாருன்னா மதுரையில தமிழ் ஆசிரியா வந்து சிறிது காலம் பணியாற்றார். கேள்வி கேட்பாங்க. பாரதியார் சிறிது காலம் தமிழ் ஆசிரியாக எந்த இடத்துல பணிபுரிந்த அந்த கேள்வி கேட்கலாம். மதுரையில கூட. சரிங்களா, ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம அடுத்தது சுதேசி மித்ரன். அதாவது சுதேசி மித்ரன் பத்திரிகையுடைய உதவி ஆசிரியராக பணியாற்றார். சுதேசி மித்ரனுடைய பத்திரிகையுடைய உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் அவர்கள் தான். அப்புறம் 1907 இவர் சூரத்துல காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்றாரு. சூரத்துல காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் அவர்கள் கலந்து கொண்ட ஆண்டு எப்போ? 1907. ஞாபகத்தில் வச்சுங்க. நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. நான் ஸ்பீட் ரிவிஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் அடிக்கடிக்கு. பாலகங்க திலகர் மற்றும் அரவிந்த கோஷுடன் சேர்ந்து சுயராஜ்யத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரு. பாரதியார் யாருடன் இணைந்து சுயராஜ்யத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த கேள்வி கேட்பாங்க. பாலகங்க திலகர், அரவிந்த கோஷ் இவங்களோட சேர்ந்துதான். ஞாபகம் வச்சுங்க. இந்திய பத்திரிகையுடைய ஆசிரியராக பாரதியார் பணியாற்றிருக்கார். இந்திய பத்திரிகையின் ஆசிரியராக பாரதியார் பணியாற்றி இருக்காரு. பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டிருக்காரு. பாலபாரதம் என்ற பத்திரிகையை ஆங்கில பத்திரிகை வெளியிட்டவர் யார் என்ற கேள்வி கேட்பாங்க. பாரதியார் அவர்கள் தான். பாலபாரதம் என்பது எந்த பத்திரிகை? தமிழா இந்தியா? ஆங்கில பத்திரிகை. ஞாபகம் வச்சுங்க. பாலபாரதம் என்பது ஒரு ஆங்கில பத்திரிகை. 1908 சென்னையில சுயராஜ்ய நாளே கொண்டாடியவர். இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இவரை பத்தி. ஆனாதான் இப்போ இந்த பாடத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். சென்னையில சுயராஜ்ய நாளை கொண்டாடியவை யாருன்னு கேள்வி கேட்பாங்க. பாரதியார் தான் கொண்டாடி இருக்காரு. எந்த வருடம் கேள்வி கேட்பாங்க. 1908. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. வந்தே பாரதம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் போன்ற பாடல்களை பாரதியார் அச்சிட்டு மக்களுக்கு இலவசமா வழங்கியிருக்காரு. எப்படி வேணா கேட்பாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா மக்களுக்கு இலவசமாக துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு இலவசமாக வழங்கியவர் யாருன்ற கேள்வி கேட்பாங்க. பாரதியார். சரிங்களா, நம்ம இப்ப பேசுறது எல்லாமே எப்படின்னா டிஎன்பிசியில் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்றதோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீடு விஷயங்கள. சரிங்களா, ஞாபகத்தில் வச்சு எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. நம்ம எதுவுமே கதை பேசல. புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே உங்ககிட்ட நம்ம பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. சென்னையில சுயராஜ்ய நாளை கொண்டாடவே யாரு? பாரதி அவர்கள். எந்த வருடம்? 1908. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 1908 வஉசிக்கு ஆதரவாக சாட்சி வழங்குறாரு. எப்போ? வஉசி அவர்களுக்கு ஆதரவாக சாட்சியை வழங்கியவர் யார் என்று கேள்வி கேட்பாங்க. பாரதியார் அவர்கள் தான். எந்த வருடம்னா 1908. சரிங்களா, ஆங்கில அரசு 1909ஆம் ஆண்டுல பாரதியாரோட படைப்புகளுக்கு தடை விதிக்கிறது. ஞாபகத்தில் வச்சுங்க. ஆங்கில அரசு பாரதியாருடைய படைப்புகளுக்கு எந்த வருடம் தடை விதித்து இந்த கேள்வி கேட்பாங்க. எந்த வருடம்னா 1909. அதுக்கப்புறம் இவர் செப்டம்பர் 11 1921 காலம் ஆகிறாரு. நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானது இவர் பாரதியார். எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். குரூப் 4ல கம்பல்சரி வந்துடும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரிங்களா, சரி. அப்புறம் நம்ம பார்க்கும்போது வாஞ்சிநாதன் அவர்கள். வாஞ்சிநாதன் இவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பணியாற்றியவர் தான் இந்த வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் எங்க பணியாற்றாருன்னா திருவிதாங்கூர்ல பணியாற்றிருக்காரு வாஞ்சிநாதன். இவர் வந்து ஒரு தீவிரவாத செயல்பாட்டு வீரர் தான் இந்த வாஞ்சிநாதன். திருநெல்வேலியில ஆட்சியர் ஆஷ் என்பவரை 4 பேர் வந்து சுட்டுக் கொள்றாரு. திருநெல்வேலி ஆஷ் என்பவர் எத்தனை பேர் கொள்றாருன்னா 4 பேரை வந்து சுட்டுக் கொள்றாரு. இதற்கு பழி வாங்கிறதுக்காக தான் இந்த வாஞ்சிநாதன் அவர்கள் மணியாச்சி ரயில் நிலையத்துல ஆஷை சுட்டு கொண்டு தானும் தற்கொலை செய்து கொள்றாரு. இது இந்த இன்சிடென்ட் எந்த வருடம் நடக்குதுன்னா 17/6/1911 இது நடக்கிறது. சரிங்களா, ஞாபகத்தில் வச்சுங்க.
மணியாச்சி ரயில் நிலையத்துல ஆஷ் சுட்டுக் கொண்டு தானும் தற்கொலை செய்து கொண்டாரு. எந்த உடனே 17/6/1911. அப்புறம் ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க எக்ஸாம்ல. ஆஷுடைய கொலை வந்து சென்னை வரும் அரசர் ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ் இருக்க அவரை கொலை செய்வதற்கான ஒரு ஒத்திகை தான் இது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவ இத இது சொல்றது மட்டும் இல்லாம அதை வந்து தன்னுடைய கைப்பட எழுதி தன்னுடைய சட்டப்பையில வைத்திருக்காரு இவர். சரிங்களா? அடுத்தது நம்ம திருப்பூர் குமரன் அவர்களை பத்தி பார்க்கலாம். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்துல சென்னிமலையில 1904 பிறந்தவர் தான் இந்த திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் எங்க பிறக்கிறாருன்னா ஈரோடு மாவட்டத்துல சென்னை சென்னை சென்னிமலையில ஞாபகம் வச்சுங்க. திருப்பூர் குமரன் பிறந்தது ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில பிறந்தது 1904 பிறந்தாரு. கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுபவர் இவர் தான். கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுவார் யார்? கொடைக்காத்த குமரன் யாருன்னா திருப்பூர் குமரன் அவர்கள் தான். ஞாபகத்தில் வச்சுங்க. திருப்பூர் ரயில் நிலையம் அருகில உள்ள பூங்காவில இவருடைய சிலை தமிழக அரசு நிறுவியிருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? கொடைக்காத்த குமரன் அழைக்கப்படுவர் திருப்பூர் குமரன் தான். இவர் வந்து பிரிட்டிஷார் வந்து அடிக்கிறாங்க. அடிக்கும் மூலமா அந்த அந்த கொடியை கீழே விழாம இவர் பார்த்துக்கிறார். சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுங்க. திருப்பூர் ரயில் நிலையம் அருகில உள்ள பூங்காவில் இவருடைய சிலை தான் தமிழக அரசு தான் நிறுவி இருக்கிறது. அதான் ஞாபகம் வச்சுங்க, இந்திய அரசுல தமிழக அரசு நிறுவி இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போது எஸ் சத்தியமூர்த்தி அவர்களை பத்தி பார்க்கலாம். சத்தியமூர்த்தி காமராஜருடைய அரசியல் குரு யாரா? சத்தியமூர்த்தி. இவரை பத்தி அடிக்கடி தேர்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம பார்க்கறது அடுத்து பார்க்கறது எஸ் சத்தியமூர்த்தி தான் பார்த்துருக்கிறோம். காமராஜருடைய அரசியல் குரு யாருன்னா சத்தியமூர்த்தி. 1930 ராஜகோபாலாச்சாரியா இருக்க அவருடைய தனக்கு பின் 1930 ராஜகோபாலாச்சாரியார் தனக்கு பின் வந்து சத்தியமூர்த்தியை அகில இந்திய காங்கிரஸ் உடைய தமிழ்நாட்டுடைய பிரிவு இருக்கு அதனுடைய தலைவராக உருவாக்குறார். யாரு? ராஜகோபாலாச்சாரி தான். ராஜகோபாலாச்சாரி தான் அவருக்கு பின்னாடி வந்து சத்தியமூர்த்தியை அகில இந்திய காங்கிரஸ் உடைய தமிழ்நாட்டு பிரிவுடைய தலைவராக ஆக்குறாரு சத்தியமூர்த்தி. ஞாபகம் வச்சுங்க. வருடம் வந்து 1930 அடுத்தது 1939 சென்னை மேயராக இருந்தவர் யாருன்னா எஸ் சத்தியமூர்த்தி. ஸோ நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எக்ஸாம்ல 100% எதிர்பார்க்கலாம் கேள்விலாம். சரிங்களா? 1939 சென்னையில மேயரா இருந்தவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. 1987 ஆகஸ்ட் 19 சென்னையில திருமயனூரில பிறந்தவர். இந்த எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் எங்க பிறக்காருன்னா சென்னையில திருமயத்துல தான் பிறந்தாரு. அதனுடைய வருடத்தை கேட்பாங்க. 1887 ஆகஸ்ட் 19 தான் பிறந்தாரு. தன்னுடைய வாழ்க்கை அதாவது இவர் தன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு வழக்கறிஞனா வந்து தொடங்குறாரு சத்தியமூர்த்தி அவர்கள். சிறு வயதிலே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருவராக உயர்ந்திருக்கிறாரு இந்த எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள். சரிங்களா? 1939 சென்னையில குடிநீர் பஞ்சம் ஏற்படுறது. சென்னையில குடிநீர் பஞ்சம் எப்ப ஏற்படுதுன்னா 1939 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ பூண்டி என்ற இடம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. பூண்டி என்ற இடத்துல ஒரு குடிநீர் தேக்கம் கட்டுவதற்காக சில ஏற்பாடுகளை செய்யறாரு. யாரு? சத்தியமூர்த்தி அவர்கள். எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பூண்டி என்ற இடத்துல குடிநீர் தேக்கம் கட்டுவதற்காக ஏற்பாடுகளை செய்தவர் என்ற கேள்வி வந்து கேட்பாங்க. சத்தியமூர்த்தி அவர்கள் தான். ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் பூண்டி குடிநீர் தேக்கம் இருக்குல்ல, அது காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த குடிநீர் தேக்கத்துக்கு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தவர் சத்தியமூர்த்தி. அதே பூண்டி அந்த குடிநீர் திட்டத்தை அந்த தேக்கம் வந்து திறந்து வைத்தவர் காமராஜர். ஞாபகத்துல வச்சுங்க. அப்புறம் பூண்டி குடிநீர் தேக்கம் வந்து அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டி குடிநீர் தேக்கத்துக்கு பெயர் வைக்கிறாங்க. ஞாபகத்துல வச்சுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழகத்துக்கு வந்து சத்தியமூர்த்தி பவன் என பெயர் வர்றாங்க. ரொம்ப முக்கியமானது. அவ்வளவு பெரிய ஆள் அவரு. தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய கமிட்டிக்கு அதனுடைய தலைமையிடத்துக்கு சத்தியமூர்த்தி பவன் பேர் வைக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப அவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் இவரு. அடுத்து நம்ம பார்க்க போது அவர் எப்போ காலமானாரு பார்க்கலாம். ஆனா இதுவும் எக்ஸாம்ல கேட்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் கூட. 1943 மார்ச் 28 இவர் காலமாகிறாரு. சத்தியமூர்த்தி அவர்கள் காலமானார் எப்போ, எந்த வருடம்னா மார்ச் 28 1943 காலமானார். ரொம்ப முக்கியமானது எல்லாமே பார்த்தது. எக்ஸாம்ல அந்த பாயிண்ட்ல ரொம்ப கேட்பாங்க, எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும், கீழே இருக்கிற நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டு கூட நீங்கள் கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ பாடத்துக்கு போகலாம்.
அடுத்து பார்க்க போறது சி ராஜகோபாலாச்சாரி அவர்களை பத்தி பார்க்கிறோம். ஸோ இவரும் ரொம்ப முக்கியமானவர். ராஜாஜி என்ற புகழ்பெற்றவர். ராஜாஜி என்று புகழ்பெற்றவர் ராஜகோபாலாச்சாரி தான். ஞாபகம் வச்சுங்க. ராஜாஜி என்று புகழ்பெற்றவர் யாருன்னா ராஜகோபாலாச்சாரி தான். ராஜாஜி பிறந்த ஊர் எங்கன்றது கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. எந்த இடம் தெரியுமா? சரி, கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம பார்க்க போகிறது ராஜகோபாலாச்சாரி. அவர் நேம் வந்து ராஜாஜியும் ராஜகோபாலாச்சாரி ஒன்று தான். பட் சில பேர் ராஜாஜி ராஜாஜின்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஞாபகத்தில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. சரிங்க, ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான். ஸோ வழக்கறிஞராக சேலத்துல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. ஸோ வழக்கறிஞராக சேலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல உறுப்பினர் ஆகிறாரு முதல்ல. சரிங்களா, அதுக்கப்புறமா 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். ஸோ ராஜாஜி அவர்கள் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட ஆடு எந்த வருடம் கேள்வி கேட்பாங்க. 1906 ஆண்டுல ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 1907 சூரத் மாநாட்டில் கலந்து கொள்றாரு. அப்புறம் இவர் வந்து காந்தியுடைய தீவிரமாக ஆதரவாளர். ஸோ ராஜாஜி சூரத் மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு எந்த வருடம்னா 1907 ஞாபகம் வச்சுங்க. 1907 தான். அதுக்கப்புறம் காந்தியுடைய தீவிரமான ஒரு ஆதரவாளர் தான் இந்த ராஜாஜி அவர்கள். ஸோ இவரை பத்தி அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால அவரை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா, 1930 வேதராயம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்துறாரு. 1930 வேதராயம் இருக்குல்ல, அந்த வேதராயத்துல சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர். கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். சத்தியாகிரகத்தை வேதராயம் இருக்குல்ல, அந்த இடத்துல தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுங்க, ராஜாஜி அவர்கள். தேர்வுல அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. சரிங்களா, 1930 ஞாபகம் வச்சு எந்த வருடம் 1930 வேதராயம் சத்தியாகிரகம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் ராஜாஜி அவர்கள் 1930. திருச்சியிலிருந்து வேதராயத்துக்கு பயணம் மேற்கொண்டவர் இவர் தான். திருச்சியிலிருந்து வேதராயத்துக்கு பயணம் மேற்கொண்டவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். 1937 மாநில தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாகாண முதலமைச்சர் மாறுறாரு. எப்போ? இவர் ராஜாஜி அவர்கள். இவர் கேள்வியில் கேட்பாங்க. அதாவது சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக ராஜாஜி எந்த வருடம் பதவி ஏற்கிறாருன்னா 1937. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வி இப்படின்னு கேட்கலாம். 1937 மாநில தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர் ஆனவர் யார் என்ற கேள்வி கேட்கலாம். யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். மது விலக்கை அமல்படுத்தியவரும் ராஜாஜி அவர்கள் தான். சரிங்களா, ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலனை மேம்படுத்த பல்வேறு சட்டங்களை கொண்டு வராரு. ஸோ ராஜாஜி நிறைய திட்டங்களை கொண்டு வராரு. ஸோ அவரை பத்தி கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். இந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகள் அமல்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுங்க, மது விலக்கை அமல்படுத்தியவர்னா ராஜாஜி அவர்கள் தான். ரொம்ப முக்கியமான இவர். எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மது விலக்கை அமல்படுத்தியவர்னா ராஜாஜி அவர்கள் தான். ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலையை மேம்படுத்த பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர் இந்த ராஜாஜி அவர்கள் தான். இந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகள் அமல்படுத்துவர் யார் அமல்படுத்துவதுன்னா சேம் ராஜாஜி அவர்கள் தான். ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ராஜகோபாலாச்சாரி தான். இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாரு என்ற கேள்வி கேட்கலாம். ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி தான். அப்புறம் இவர் வந்து மீண்டும் வந்து 1952 தமிழக முதலமைச்சர் ஆகிறாரு. இவர் முதல்ல எப்போ தமிழக முதலமைச்சர் ஆகிறாருன்னா 1937 தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகிறாரு ராஜாஜி அவர்கள். அதுக்கப்புறமா 1952 தமிழக முதலமைச்சர் ஆகிறாரு ராஜாஜி அவர்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமான இவர். அதுக்கப்புறம் இந்த குலக்கல்வி திட்டம் இருக்கு. குலக்கல்வி திட்டம் தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் ராஜாஜி அவர்கள் தான். இவரை பத்தி அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்வியும் வந்துட்டு தான் இருக்கு. குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகம் செய்தவர் ராஜாஜி அவர்கள். குலக்கல்வி திட்டம் மறுத்தவர்கள் யாருன்னு கேட்பாங்க. அவரு அறிமுகம் செய்தவர் ராஜாஜி அவர்கள். இல்ல இந்த குலக்கல்வி திட்டம் வேண்டாம்னு சொல்லி மறுத்தவர்கள் யாருன்னா காமராஜர், பெரியாரு. இவங்க ரெண்டு பேர் தான். ஞாபகம் வச்சுங்க, குலக்கல்வி திட்டத்தை மறுத்தவர்கள் காமராஜர், பெரியார், ரெண்டு பேர் தான். அதுக்கப்புறம் 1954 முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறார். ஸோ ராஜாஜி அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த வருடம் 1954 தான். சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் ராஜாஜி தான். ராஜாஜி எந்த கட்சியை தோற்றுவிக்கிறார்? சுதந்திர கட்சி தான். ஞாபகம் வச்சுங்க. இளம் இந்தியா பத்திரிகையை நடத்தியவரும் இவர் தான். அப்புறம் இவர் எழுதிய நூல்கள் சக்கரவர்த்தி திருமகள், இது வந்து ராமாயணத்தை பற்றியது. வியாசர் விருந்து, இது மகாபாரதத்தை பற்றியது. சரிங்களா, திருப்பி சொல்றேன்.
சுதந்திர கட்சியை தோற்றுவித்தவர் ராஜாஜி அவர்கள். இவர் இளம் இந்தியா என்ற பத்திரிகை நடத்துறாரு. இளம் இந்தியா பத்திரிகை நடத்தியவையான ராஜாஜி அவர்கள் தான், ஞாபகம் வச்சுங்க. இவர் எழுதிய நூல்கள் சக்கரவர்த்தி திருமகளு, வியாசர் விருது ரெண்டுத்தையும் எழுதுறாரு. அப்புறம் கீதைக்கும் உபநிடத்துக்கும் உரை எழுதியவர் ராஜாஜி எழுதியிருக்காரு. சரிங்களா. அப்புறம் 1955 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது. ஸோ ராஜாஜி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த வருடம் வழங்கப்படுறது கேள்வி கேட்பாங்க. 1955 தான். சரிங்களா. அதுக்கப்புறம் சாணக்கியர் என்று அழைக்கப்படுவர் ராஜாஜி அவர்கள் தான். சாணக்கியர் என்று அழைக்கப்படுவான ராஜாஜி அவர்கள் தான். ரொம்ப முக்கியமானவர் இவரு. ஸோ ரொம்ப இந்த கேள்வியில ரொம்ப எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அப்புறம் இவரு மறைகிறார். எப்ப மறந்தார் காலமானார். இப்போ 1972 டிசம்பர் 25 அந்த டேட்ல அவர் மறைந்தார். ரொம்ப முக்கியமானவர். நம்ம பார்த்தது எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் இவரை பத்திலாம். சரிங்களா. பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ராஜாஜி அவர்களுக்கு 1955. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இந்த வீடியோ அடிக்கடி போட்டு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு எதுவுமே மறக்காம இருக்கும். சரிங்களா. காமராஜர் பத்தி பார்க்க போறோம். அடுத்தது காமராஜர் ரொம்ப முக்கியமான ஒரு இவரு. காமராஜர் கர்ம வீரர் என்று அழைக்கப்படுவர் காமராஜர் தான். காமராஜர் எப்படி சொல்லுவோம்னா ஒரு கர்ம வீரர் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறோம். விருதுநகர் நகர்ல விருதுப்பட்டியில பிறந்தாரு. ஸோ காமராஜர் எங்க பிறந்தாருன்னா விருதுப்பட்டியில. ஸோ விருதுநகர் ஊர், அதுல விருதுநகர்ல விருதுப்பட்டை இந்த ஊர்ல பிறந்தவர் தான் காமராஜர் அவர்கள். பிறந்த வருடம் கேட்பாங்க. 1903 ஜூலை 15 காமராஜர் அவர்கள் பிறந்தாரு. அதுக்கப்புறம் 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை தன்னை ஈடுபடுத்தி கொள்றாரு. காமராஜர் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை எப்போ ஈடுபடுத்தி கொள்றாரு, எப்போ கொண்டு வர்றாருன்னா 1924 தான் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறமா 1924 முதல் காங்கிரஸ் கட்சியுடைய முழு நேர உறுப்பினராக மாறுறாரு. ஸோ காங்கிரஸ் கட்சியுடைய முழு நேர உறுப்பினராக காமராஜர் அவர்கள் மாறுறாரு. எப்போ அப்படின்னு வருடத்தை கேட்பாங்க. 1924 ஞாபகம். அதுக்கப்புறம் 1930 ராஜாஜியுடன் சேர்ந்து காமராஜர் வேதாயத்தை உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். கேள்வி கேட்பாங்க. ராஜாஜியுடன் சேர்ந்து காமராஜர் அவர்கள் வேதாயன உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட வருடம் என்ற கேள்வி கேட்பாங்க. எந்த வருடம்? 1930 ஞாபகம் வச்சுங்க. அப்போ அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டவர் இவர் தான். யாரு? காமராஜர் தான். நிறைய பேர் நேதாஜியும் காமராஜர் கன்ஃபியூஸ் படிப்பீங்க. கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க வீடியோவை. அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டவர் காமராஜர். ஞாபகம் வச்சுங்க. அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டவர் காமராஜர் அவர்கள். காந்தி இருவின் ஒப்பந்தப்படி காமராஜர் விடுவிக்கப்படுறாரு. சரிங்களா. அலிப்பூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா கேள்வி எப்படி கேட்பானா டிஎன்பிசியில காந்தி இருவின் ஒப்பந்தப்படி விடுவிக்கப்பட்டவர் யார் என்ற கேள்வி கேட்பாங்க. யாருன்னா காமராஜர் அவர்கள் தான். சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. இவர் இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறமா 1942 வெள்ளையின வெளியேறி இருக்குல்ல, அதுல கலந்துக்கிட்டு அது மூலமா கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில அடைக்கப்படுறாரு காமராஜர் அவர்கள். ஸோ வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் மூலமா கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. காமராஜர் அவர்கள் தான். எந்த வருடம்னா 1942. அதுக்கப்புறம் காமராஜர் தமிழக முதலமைச்சரா 9 ஆண்டுகள் பணியாற்றாரு. ஸோ இதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழக முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பணியாற்றியவர் யார் என்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா காமராஜர் அவர்கள் தான். அதுக்கப்புறமா இந்த காமராஜர் இவர் ஏற்படுத்திய திட்டங்களை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன திட்டம்னா மதிய உணவு திட்டமே, இலவச கல்வி வழங்குறது, அதுக்கப்புறம் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கிறது, கால்வாய்களை வெட்டுறது, இது எல்லாமே காமராஜர் அவர்கள் ஏற்படுத்திய சில முக்கியமான திட்டங்கள். அதுக்கப்புறம் இவரை அரசரை உருவாக்கவர் என போட்டவர். அரசரை உருவாக்குவர் என்ற போட்டவர் யாருன்னா காமராஜர் அவர்கள் தான். ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப கேட்டிருக்காங்க. சரிங்களா. இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இருக்காரு. அவரை 1964 அவருடைய 1964 பிறகு இந்திரா காந்தி 1966 இந்திய பிரதமராக உருவாக்கல ஒரு முக்கிய பங்காற்றி இருக்காரு காமராஜர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் இவர் காமராஜர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தின்படி கட்சி பணிக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. அதுக்கப்புறம் பெருந்தலைவர், கர்ம வீரர் என்னெல்லாம் போட்டப்படுறாங்க. சரிங்களா. இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுற யாரு, கர்ம வீரர் என்று அழைக்கப்படுற யாரு இந்த கேள்வி கேட்பாங்க. காமராஜர் அவர்கள் தான். சரிங்களா. நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா காமராஜர் எப்போ காலமாகறாருன்னா அக்டோபர் 2, 1975 கேள்வி கேட்பாங்க. அக்டோபர் 2, 1975 காலமானார். ஸோ வருடத்தையும் கேட்பாங்க. சரிங்களா. அதுக்குதான் சார் திருப்பி நான் அந்த காமராஜர் பத்தி அவரை பத்தி திருப்பி பேசலாம், டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா கேள்வி கேட்பாங்க.
காமராஜர் திட்டம் என்ற திட்டத்தின்படி தன்னுடைய கட்சி பணிக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் காமராஜர் அவர்கள் தான் அவர்கள் வச்சுங்க. அதுக்கப்புறமா இந்திரா காந்தியை இந்திய பிரதமர் உருவாக்கல முக்கிய பங்காற்றிய யாருடைய கேள்வி கேட்பாங்க, காமராஜர் அவர்கள். இவர் ஏற்படுத்திய திட்டங்கள் கேட்பாங்க. மதிய உணவு திட்டம் காமராஜர் ஏற்படுத்திருக்காரு. இலவச கல்வி வழங்குறது, புதிய தொழிற்சாலைகள் அமைக்கிறது, கால்வாய்களை வெட்டுறது, இது எல்லாமே காமராஜர் அவர்கள் உருவாக்கிய திட்டங்கள். சரிங்களா? இவரு வெள்ளையன வெளியேறு இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனையில அமராவதி சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்புறம் இது எந்த வருடம் நடந்துச்சுன்னா 1940 கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் அமராவதி சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் காமராஜர் தமிழகத்துடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே 10ஆம் வகுப்புல பழைய புத்தகத்தில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நம்ம ஸ்பீட் ரிவிஷன்ல பார்த்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கு படிக்க டைம் இல்லைனாலும் இந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்த்தது டே 4ல பார்ட் 2 வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கை பற்றி இது நாளைக்கு பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமானது. டாப் 100 லெசன் இருக்கு. அந்த டாப் 100 லெசன்ஸ்ல இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா கேள்வி ரொம்ப அடிக்கடிக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வுலையும் கேட்டு இருக்கிறதுனால நம்ம பழைய புத்தகத்துல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி கிளாஸ், பிரிலிமினரி மெயின்ஸ் கிளாஸ் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் டைரக்ட் ஆன்லைன் கிளாஸும் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்கு. சரிங்களா? 2 கிளாஸும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். நன்றி. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.